இந்தியாவிலிருந்து தாராள இறக்குமதி, கெடுபிடிகளை தளர்த்தும் ரஷ்யா. சென்ற 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது. இதையடுத்து ரஷ்யா மீது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடை விதித்தன. இதனால் கச்சா எண்ணெய் தேக்கமடைந்ததால் அதனை குறைந்த விலையில் விற்க ரஷ்யா முன்வந்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட இந்தியா ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயின் அளவை பல மடங்காக அதிகரித்தது. அதே சமயம் ரஷ்யாவுடனான வர்த்தகத்திற்கு அமெரிக்க டாலருக்கு பதில் இந்திய ரூபாயை பயன்படுத்த வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியது. இதனால் அந்நிய செலாவணி பெருமளவில் மிச்சமாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதனை ரஷ்யாவும் ஏற்றுக்கொண்டது. ஆனால் இந்திய ரூபாயை கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய் வரை பெற்றுக்கொண்ட ரஷ்யா பன்னாட்டு செலாவணி பரிமாற்றத்தில் இந்திய ரூபாயை பயன்படுத்த முடியாமல் இந்திய பணம் ரஷ்யாவிடம் தேக்கமடைந்தது. இது ரஷ்யாவிற்கு சிரமத்தையும் கவலையையும் அளித்தது. இதற்கு காரணம் இந்தியாவின் ஏற்றுமதிகள் ரஷ்யாவுக்கு அதிகப்படியாக இல்லை. ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவின் இறக்குமதிகள் மட்டுமே மிகவும் அதிகமாக இருந்தன. எனவே இந்தியா தரப்பில் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டது. அதே சமயம் ரஷ்யாவாலும் தேக்கமடைந்த பணத்தை கொண்டு ரஷ்யா இந்தியாவில் முதலீடுகள் செய்து கொள்ளலாம் என்று ஆலோசனை கூறியது. இது தொடர்பாக இரு நாடுகளும் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி வந்தன. ஆனால் இந்த விவகாரத்தில் நீண்ட காலமாக முடிவு எட்டப்படவில்லை. அதே சமயம் ரஷ்யா நமக்கான இறக்குமதியையும் நிறுத்தவில்லை. இந்நிலையில் சென்ற மாதம் நமது பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது இருதரப்பும் வர்த்தகத்தை அதிகரிக்கவும் அதன் மூலம் சுமூக தீர்வு காண்பது குறித்தும் பேசப்பட்டது. இந்நிலையில் இந்தியாவும் ரஷ்யாவும் உள்ளூர் கரன்சிகளில் வர்த்தகம் நடத்துவது குறித்தும் ரஷ்யாவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதியை அதிகரிக்க நான் டெரிஃப் பேரியர்ஸ் எனப்படும் வரிகளற்ற தடைகளை ரஷ்யா குறைப்பது குறித்தும் ஆலோசித்து வருவதாக வர்த்தக செயலாளர் சுனில் பரத்வால் சென்ற புதன்கிழமை அன்று தெரிவித்தார். ரஷ்ய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் மேக்சிம் ரெஷெட்டினிகோ, ரஷ்ய தொழில்துறை மற்றும் வர்த்தக அமைச்சர் அலெக்சி குரூஸ்தேவ், ரஷ்ய கூட்டமைப்பான FSVPS அமைப்பின் தலைவர் செர்ஜி டாங்வெட் ஆகியோருடன் இது தொடர்பாக பேசப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தை வர்த்தகங்களை மேம்படுத்த பல விஷயங்கள் குறித்து நாங்கள் விவாதித்தோம். குறிப்பாக ரூபல் வர்த்தகத்தை எளிதாக்குவது குறித்தும் நான் டெரிஃப் பேரியர்ஸ் மூலமான நடவடிக்கைகள் நமது வர்த்தகத்தை எவ்வாறு பாதிக்கின்றன, இவை எவ்வாறு குறைக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் அவர்களுடன் பேசியதாக நமது வர்த்தக செயலாளர் சுனில் பரத்வால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்தியாவிற்கான வரி தடைகளை குறைக்கும் பணியை ரஷ்யா தொடங்கியுள்ளது என்றும் அவர் கூறினார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி மற்றும் மருந்து பொருட்கள் ஆகியவை ரஷ்யாவின் கடுமையான இறக்குமதி விதிமுறைகளால் பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றன. இந்த விதிமுறைகள் தளர்த்தப்பட வேண்டும் என்று தாங்கள் ரஷ்யாவிடம் சுட்டிக்காட்டியதாகவும் அவர் கூறினார். ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை பல்வகைப்படுத்துவது குறித்தும் இந்தியா விவாதித்ததாக பரத்வால் தெரிவித்தார். பெட்ரோலியம் அல்லாத வர்த்தகத்தில் கூட வர்த்தக அளவுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார். தற்போதைய நிலையில் வர்த்தக ஏற்றத்தாழ்வுகள் நிலவுவதால் இருதரப்பு வர்த்தகத்தை சமநிலைப்படுத்துவது மிகவும் முக்கியமானது என்றும் அவர் கூறினார். அதிக வர்த்தக உபரி இருக்கும்போது மட்டுமே ரூபல் மூலமான வர்த்தகம் பயனளிக்கும் என்றும் இதற்காக 53 ஓஸ்ட்ரோ கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளன என்றார். இரு நாடுகளும் 2030ஆம் ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை $100 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்த விரும்புவதால் ரஷ்யாவுடனான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் கூறினார். மேலும் இறால் மற்றும் மருந்து பொருட்கள் மட்டுமல்லாமல் இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களையும் ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்வதில் தீவிர கவனம் செலுத்துவதாகவும் இதன் மூலம் இருதரப்பு வர்த்தக உறவுகள் விரைவில் சமநிலையை எட்ட வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போது இருதரப்பு வர்த்தகம் சுமார் 67 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. 2023-24ஆம் ஆண்டில் ரஷ்யாவிற்கான இந்தியாவின் ஏற்றுமதி 4.3 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. அதே சமயம் கச்சா எண்ணெய் இறக்குமதிகள் அதிகமானதால் 61.4 பில்லியன் டாலர்களாக இருதரப்பு வர்த்தகம் உயர்ந்தது. என்றாலும் ரஷ்யாவிடமிருந்து நாம் செய்யும் இறக்குமதியில் கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் பங்கு மட்டும் 88% உள்ளது. இதனால் இந்தியா தரப்பில் வர்த்தக பற்றாக்குறை 57.1 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது. எனவே இந்தியா இந்த வர்த்தக பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய ரஷ்யாவிற்கு ஏற்றுமதிகளை அதிகரிக்க தயாராக உள்ளது. இதில் உள்ள ஒரே பிரச்சினை ரஷ்யா விதிக்கும் நான் டெரிஃப் பேரியர்ஸ் எனப்படும் வரி தடைகளாகும். இவற்றை நீக்க தற்போது ரஷ்யா முன்வந்துள்ளதால் இனி ரஷ்யா இந்தியா இடையே வர்த்தகம் உயர்வதுடன் இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரிக்கும். அதே சமயம் இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை அகலும் என்றும் நமது நாட்டு வர்த்தகத்துறை செயலாளர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.